எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் கனெக்ஷன்ஸ் சேனல். நீங்கள் இன்னும் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? இல்லைனா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆனால் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எதுக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஆப்பை யூஸ் பண்ணலாம், அண்ட் இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சரில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டெக் கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் ஃபீல்டில் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஆப் காமிக்கும். இப்போ இங்கே இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிடலாம். இப்போ உங்கள் மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓகே கொடுத்துடலாம். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸில் ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பே எஸ்எம்எஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிவிடும். இப்போ இங்கே ஃபைண்ட் அண்ட் ரீஸ்டோரில் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நாட் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல் இன்ஃபோ பேஜில் உங்கள் பேரை என்டர் பண்ணிக்கோங்க. நான் டெக் கனெக்ஷன்ஸ்னு என்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டிஸ்பிளே பிக்சர் ஷார்ட்டாக டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபியை ஆட் பண்ணுறதுக்கு இந்த கேமரா ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் கேமராவை யூஸ் பண்ணி செல்ஃபி ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைனா கேலரியில் போயிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டிபியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நேம் செட் பண்ணியாச்சு, டிபி செட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் வந்துடுச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த வாட்ஸ்அப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் கான்டாக்டில் இருக்கிறவங்க அவங்களோட நம்பரில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி சேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சேட் மெனுவுக்கு போயிட்டு இங்கே கீழே இந்த சேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி கேட்கும். இங்கே அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸில் எவ்வளோ பேர் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்களோ அவங்க பேர் இந்த இடத்துல காமிக்கும். இப்போ எனக்கு 3 கான்டாக்ட்ஸ் காமிக்குது. இந்த கான்டாக்ட்ஸ்ல இருந்து யாரோட சேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட பேரை கிளிக் பண்ணுங்க. நான் இந்த லிஸ்ட்ல இருந்து ஸ்டீவ் பேரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க மெசேஜ்ங்கிற இடத்துல நீங்க உங்க மெசேஜை டைப் பண்ணிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டீவுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். இங்கே மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, வாட்ஸ்அப் இப்போ கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இங்கே டைப் பண்ணுற இந்த மெசேஜை என்னாலையும் அண்ட் இதை யாருக்கு நான் அனுப்புகிறேனோ அவரால் மட்டும்தான் பார்க்க முடியும். நடுவில் வேற யாருமே அந்த மெசேஜை பார்க்க முடியாது. ஏன்னா நான் மெசேஜ் இங்கே அனுப்பின உடனே மெசேஜ் வந்து லாக் ஆகிடும், அதாவது என்கிரிப்ஷன் ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நார்மலாக ஹேக் பண்றவங்களோ இந்த மெசேஜை அன்லாக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நான் அனுப்புற மெசேஜுக்கு என்கிட்டயும் அண்ட் நான் மெசேஜ் அனுப்புறவர்கிட்டயும் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கீ இருக்கும். அந்த ஸ்பெஷல் கீ வச்சு தான் இந்த மெசேஜை அன்லாக் பண்ண முடியும். ஸோ நான் அனுப்புற மெசேஜ் என்னோட எண்ட்ல என்கிரிப்ட் ஆகி இந்த மெசேஜ் ரிசீவ் பண்றவரோட எண்ட்ல அன்லாக் பண்றதுனால இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்றாங்க. அண்ட் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அனுப்புற இல்ல ரிசீவ் பண்ற எல்லா மெசேஜஸ்க்கும் போட்டோஸ்க்கும் கால்ஸ்க்கும் நீங்க எதுவுமே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்ல ரொம்பவே முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லலாம். திரும்பவும் நம்ம அனுப்பின டெக்ஸ்ட் மெசேஜுக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 டிக் மார்க் இருக்கு. இந்த டிக் மார்க் எதுக்குன்னா, நீங்க அனுப்பின மெசேஜை நீங்க யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த 2 டிக் மார்க். இப்போ இந்த மாதிரி பிளாக் கலர்ல டிக் மார்க் இருந்தா நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புனீங்களோ இன்னும் அவரு பார்க்கலன்னு அர்த்தம். இதுவே 2 டிக் மார்க் ப்ளூ கலர்ல மாறிடுச்சுன்னா நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புனீங்களோ அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாருன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா இந்த மெசேஜை லாங் பிரஸ் பண்ணுனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 டாட்ஸ் வரும். இந்த டாட்ஸை பிரஸ் பண்ணிட்டு இன்ஃபோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா நம்ம அனுப்பின மெசேஜ் எத்தனை மணிக்கு டெலிவர் ஆச்சு அண்ட் எப்போ இதை ஸ்டீவ் வந்து படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்கும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரியே வேற என்னெல்லாம் அனுப்பலான்னு கேட்டா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அனுப்பலாம். கேமரா செலக்ட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பலாம். உங்க மொபைல் கேலரியில இருக்கிற பிக்சரை செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி ஆடியோ ஃபைல் கூட அனுப்பலாம். இங்க போன்பே, ஜிபே மாதிரி பேமெண்ட் கூட அனுப்பலாம். உங்களோட கரண்ட் லொகேஷனை கூட நீங்க அனுப்பலாம். அண்ட் வேற யாராவதோட கான்டாக்டை மற்றவங்க யாராவது கேட்டிருந்தாங்கன்னா
அந்த கான்டாக்ட்ட செலக்ட் பண்ணி அது கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி WhatsAppல நீங்க யாருக்கு அனுப்பணுமோ இதெல்லாம் நீங்க சென்ட் பண்ணலாம். அதுவும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோட. அடுத்தது எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லன்னா கேலரியில இருக்கிற ஒரு ஃபோட்டோவ அனுப்பலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த கேமரா ஐகான பிரஸ் பண்ணா இங்க உங்களால ஃபோட்டோ இல்லன்னா வீடியோவ எடுக்க முடியும். வீடியோ எடுக்கணும்னா இங்க லாங் பிரஸ் பண்ணணும். ஃபோட்டோக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாரி சிங்கிள் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாரி எடுத்த ஃபோட்டோக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஏரோவ மேல தள்ளுனா இங்க உங்க ஃபோட்டோக்கு ஃபில்டர்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க உங்க ஃபோட்டோவ கிராப் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா எமோஜி ஆட் பண்ணலாம். அப்புறம் இந்த T ஐகான பிரஸ் பண்ணி டெக்ஸ்ட்ட வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா இந்த பென்சில் ஐகான யூஸ் பண்ணி நீங்க எடுத்த ஃபோட்டோல ஏதாவது எழுதலாம். ஸோ இந்த இடத்துல உங்க மெசேஜ கூட டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபில்டர்ஸ் இல்லன்னா ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவ நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த WhatsApp ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க WhatsAppல நீங்க வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பலாம். அதுக்கு இந்த மைக் ஐகான பிரஸ் பண்ணணும். இப்ப இந்த மைக் ஐகான பிரஸ் பண்ணிட்டே நீங்க பேசுனீங்கன்னா, உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி அந்த மைக் ஐகான்ல இருந்து கை எடுத்த உடனே அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ அனுப்ப வேண்டாம்னு நினைச்சா, நீங்க மைக் ஐகான பிரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா லெஃப்ட் சைடுல ஸ்வைப் பண்ணுனீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் கேன்சல் ஆகிடும். சென்ட் ஆகாது. இப்போ இந்த இயர் 2021ல வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு WhatsApp ஒரு புது ஃபீச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது மைக் ஐகான ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேல இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும். இப்போ நீங்க கையை எடுத்துட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் முடிச்ச பிறகு நீங்க சென்ட் பண்ணா நீங்க பண்ண வாய்ஸ் ரெக்கார்டிங் சென்ட் ஆகிடும். ஓகே, இன்னும் 2 முக்கியமான ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, நீங்க யாரோட வேணாலும் அவங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ஸ் கால் இல்லனா வீடியோ கால் பேசலாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோட. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட WhatsApp நம்பரை கான்டாக்ட்ல வச்சிருந்தா போதும். ஜஸ்ட் ஒரு கிளிக்ல நீங்க அவங்களோட வாய்ஸ் இல்லனா வீடியோ கால் பேசலாம். அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, அந்த கான்டாக்ட் குள்ள போயிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்கிரீன்ல இந்த கால் ஐகானை பிரஸ் பண்ணா WhatsApp வாய்ஸ் கால் போகும். இல்ல இந்த வீடியோ ஐகானை பிரஸ் பண்ணா வீடியோ கால் பேசலாம். இதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, இங்க கால்ஸ் டேப் போயிட்டு கீழ இருக்கிற இந்த ஃபோன் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு எந்த கான்டாக்டோட வேணும்னாலும் வாய்ஸ் கால் இல்லனா வீடியோ கால் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம WhatsApp யூஸ் பண்ணி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ், அதாவது எப்படி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, அதே மாதிரி எப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ், ஆடியோ, வீடியோ, பேமெண்ட், லொகேஷன், கான்டாக்ட்லாம் அனுப்ப முடியும்னு பார்த்தோம். வாய்ஸ் மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு பார்த்தோம். வாய்ஸ் கால் அண்ட் வீடியோ கால் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த முக்கியமான WhatsApp ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒருத்தரோட மட்டும் இல்ல, நீங்க WhatsApp குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்ல இருக்கிறவங்களோட கூட நீங்க இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ கடைசியா இந்த குரூப் கிரியேட் பண்றது எப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு நீங்க உங்க WhatsApp சாட்ஸ் டேப்ல போயிட்டு இந்த சாட் ஐகானை பிரஸ் பண்ணுனீங்கன்னா இங்க நியூ குரூப் ஐகான் ஷோ ஆகும். இந்த நியூ குரூப் ஐகானை கிளிக் பண்ணுனீங்கன்னா இங்க வந்து உங்க WhatsAppோட கான்டாக்ட்ஸ் ஷோ ஆகும். இதுல இருந்து மினிமம் ஒருத்தர் மேக்ஸிமமா 256 கான்டாக்ட்ஸ் வரைக்கும், அதாவது 256 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் ஒரு குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு கான்டாக்ட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணனதுக்கு அப்புறம் இந்த ஆரோ ஐகானை பிரஸ் பண்ணா இந்த நியூ குரூப் பேஜ் வரும். இந்த இடத்துல குரூப்புக்கு ஒரு பேர் ஒன்னு வச்சுட்டு இந்த டிக் மார்க் ஐகானை பிரஸ் பண்ணா குரூப் கிரியேட் ஆகிடும். இந்த WhatsApp குரூப்ல சப்போஸ் இன்னும் நிறைய பேரை ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குரூப் குள்ள போகணும். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணா திரும்பவும் உங்க கான்டாக்ட்ஸ் ஷோ ஆகும். இங்க யாரை வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் ஐகானை பிரஸ் பண்ணா அவங்களும் குரூப்ல ஆட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி WhatsApp குரூப்லயும் நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி WhatsApp இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். WhatsApp எதுக்கெல்லாம் மெயினா யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் WhatsAppோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்களும் WhatsApp இன்ஸ்டால் பண்ணி அண்ட் இன்ஸ்டால் பண்ணவங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.